ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணி வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மீன் அது கூட போட்டு செஞ்சுருந்தாங்க. அதை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன சமையல் அண்ணி சமைக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, କୋଣ ଦିଦି ଆଜି ରୋଷେଇ କରିବି ଫୁଲକୋବି ଆଳୁ ଶିଳା ମାଛ ଝୋଳ। என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மீனை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறாங்க. எனக்குமே அது புதுசு எப்படி இருக்குதுன்னு தெரியல. இது வரைக்கும் நானும் சாப்பிட்டதில்லை அந்த மாதிரி. இதான் இங்கே நான் ஃபஸ்ட் டைம் அதை சாப்பிட போகிறேன். அண்ணி எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வெயிட் பண்ணி செஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க. இப்போ அம்மா வந்து அரிசி பொரி பண்ணுறதுக்காக கழுவி காய வச்சுருக்காங்க. அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து கழுவி உப்பு போட்டு உப்பு தண்ணி தெளித்து அம்மா வந்து நல்லா ஊற வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்களா, இதுவும் அரிசி தான். இதுவும் உப்பு தண்ணி தெளித்து உப்பு கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் தெளித்து ஹேய் வச்சுருக்காங்க. அண்ணி துணியெல்லாம் அவங்க துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க. இந்த மிஷினில் எல்லா துணியும் இருக்குது, எடுக்கணும். பார்க்கலாம். அண்ணி சொன்ன இதுக்கு வந்து காலிஃப்ளவர், இதில் அரை காலிஃப்ளவர் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு, தக்காளி 3, வெங்காயம் 2, அதுக்கப்புறம் இப்போவும் போல் இஞ்சி பூண்டு, இதில் வந்து ஜீரகம் போட சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். செய்கிறப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. சாப்பாட்டுக்கு வந்து அண்ணி உல வைக்கிறாங்க பாருங்கள். வராங்க தண்ணி ஊற்றிட்டு உடனே, ஏன்னா சாப்பாட்டுக்கு நல்லா கை வச்சா கை கழுவணும். என் துணியும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் அண்ணி தான் காய போடுறாங்க. அங்கே பாருங்கள். ஏன்னா நான் இங்கே சாப்பாடு வடிச்சிட்டு இருக்கேன், அதனால் அவங்க அதை செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அக்கா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறாங்க. ஆலு ஃப்ரைன்னு பாயில் இதை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறாங்க. ஆலு வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இஞ்சி, ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு டப்பா எடுத்துகிட்டு வாரி. மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப அனல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க கட்டையை. இப்போ வந்து உப்பு போடுவாங்க பாருங்கள். ଆଉ ଗୋଟେ ଗ୍ଲାସ୍ ଆଣିବ, ଗ୍ଲାସ୍ ଆଣିବ, ମା ପାଣି ପିଇବ ନା। ஜா பாப்பா. முடி வச்சுருக்காங்க. முடி வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, இது லைட்டாக வந்து பாயில் பண்ணிட்டாங்க. ஆமாம் சுடுது. பாயில் பண்ணிட்டாங்க. பாயில் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சிட்டாங்க. அதை வந்து கழுவிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாத்தையுமே பொரித்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பாங்க. யார் செய்கிறது? அண்ணி தான் செய்கிறாங்க. ଆଳୁ ସିଝାଯିବ, ଲୁଣ ପକେଇ ଉಪ್ಪು ଡବା ଏଇଟା କ'ଣ ଦିଦି? ଲୁଣ தமிழில் உப்பு, உப்பு. எடா ହଳଦୀ தமிழில் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர். அது இங்கிலீஷில். இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டாங்க. லைட்டாக பாயில் பண்ணிக்கிறாங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். மீன்ஸ் பாருங்கள், இது ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணி. சாரி அக்கா. தண்ணி ஓரமாக வடிகட்டி வச்சுட்டு இப்போ அந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்தது கிசப்பொக்கே தீதி. दीदी ऑयल हिट हो गलानी। माछ आमे फ्राई करिबा। देखो दीदी
இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு, மீன் வந்து போடுறாங்க. ஆல்ரெடி இது ஃப்ரை பண்ண மீன் தான், இது லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதையே திரும்ப வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது இருங்க வரேன். மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அம்மா அரிசி வந்து காய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்கம்மா. ஹாய். பார்த்தீங்களா, அதாவது பொரிக்கு வந்து அங்கே அரிசி காயுது, அதனால் அம்மா காவலுக்கு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஊறுகாவோ காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பானைக்குள்ளே வந்து ஊறுகாய் இருக்குது, புளி ஊறுகாய், அது காயுது. வந்து அக்கா வந்து பல்ட்டி பண்ணுறாங்க, திரும்ப மீன் பெரட்டி போடுறாங்க. அடுத்த இருக்க மீனையும் போட்டாங்க. இங்கே பாருங்க, கையால் தொட பார்த்தீங்களா. என்ன பண்ணுறீங்க? மச்சுக் மீன் மீன் குழம்பு செய்கிறேன் பாருங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ମାଛ ଆମର ଏବେ ହେଇଗଲା। हाँ सर आइडिया पकड़ आसियो आबा मैं चुना चुआ असला जा அண்ணி வந்து கட்டை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அங்கே போய் இதை கூப்பிட்டா வரமாட்டேன்னு, இதுக்கு இருக்க திமிரு. ଆଜ୍ଞା ବୁକ ହେଇଛି ନା ଚୁଲି ପାଖକୁ ଆସିବନି। ନା 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 ଏଥର ମାଡ଼ ଖାଇବ। ଆସ गुट्ट मच्छा खाइबो अस हाँ असले ना ना ये मच्छा दिया सुड़ुदु गारम వచ్చి पियाज पकड़ा ஏய் வெங்காயம் போட்டாச்சு. ஓ மே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க, உப்பு போடுறாங்க. மீன் ஃப்ரை பண்ணதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து அன்னி கொஞ்சமாக தான் உப்பு போடுறாங்க, அந்த உப்பே போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி போட்டாச்சு. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். हाँ
எனக்கு கருவாடு கேட்டேங்க, அதனால் கருவாடு இங்கே இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, எனக்கு கருவாடு இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கருவாடில் உப்பு இல்லை, சுத்தமாக கொஞ்சம் கூட உப்பே இல்லை. ಚೆನ್ನೈರ ಸುಕ್ವಾಡ ನೂನು ಜಾಸ್ತಿ ನೂನು एणे भी अच्छी लूण वाला सुखवा अच्छी भी कम लूण दिखाई. இங்கேயும் உப்பு உள்ளது இருக்கா, ஆனால் கம்மியாக இருக்கா. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. நான் ஏமாத்திர போட்டியா அது எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த உருளைக்கிழங்கு அவிச்சோம்லங்க, அந்த தண்ணியை ஊற்றிட்டாங்க. திட்டமாக ஊற்றிட்டாங்க. கொதிக்குதுங்க, கலன்னு கொதிக்குது. இப்போ மீன் போட்டாச்சு. இதில் மீன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ମାଛ ଟିକେ ଫୁଟିବ। அண்ணி வந்து மீன் போட்டாங்க. ஓகே, ଏବେ ଧନିଆ ପତ୍ର ଆମେ ପକେଇବା। ଧନିଆ ପତ୍ର ଭାରି ଟେଷ୍ଟ ଲାଗିବ। சில பேருக்கு நம்ம சேனலில் ஒடிசாக்காரங்களும் பார்க்குறாங்க, அதனால் வந்து அவங்களுக்குலாம் புரியும். கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யா இது பாருங்க, அண்ணி வந்து இந்த இடத்த ஏன் முழுவுறாங்கன்னா, நம்ம சாதமும் வடித்தோம் மீனும் செஞ்சோமா, அதனால் சாப்பாடு வடித்தாலும் சரி மீன் பொரிச்சாலும் சரி நம்ம வந்து அடுப்பை மொழுவிடணும். அதனால தான் வந்து இப்போ அண்ணி வந்து சுற்றி எல்லா இடமும் மொழுவி விடுறாங்க. பாருங்கள், சாணியால் சாதம் வடித்தா கூட நாங்கள் அடுப்பை மொழுவி தான் விடுவோம். மொழுவி விட்டு தான் அதுக்கப்புறம் குழம்பு வைப்போம். இப்போ நம்ம மீனும் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால தான் ஒரே அடியாக மொழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து அப்போ முழுவாமல் இப்போ முழுவுறாங்க. ஓகேங்களா, பாருங்கள். ஆனால் சாப்பிட்டா கூட நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ தரையில் இங்கே வெளியே உட்காந்து மண் தரையில் சாப்பிட்றோம் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணி இதுவால் வந்து முழுவோம். உள்ளே வந்து சிமெண்ட் தரையில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த துணியால் மட்டும் தண்ணி தெளித்து துடைச்சி விடுவோம். நாங்கள் சாப்பிட்டாலும் துடைக்கணும், எதை பண்ணாலும் துடைக்கணும். ஆனால் ரொட்டிலாம் சாப்பிட்டா அந்த மாதிரி இல்லை, சாப்பாட்டு சாப்பிட்டா மட்டும்தான் அந்த மாதிரி செய்யணும். நம்ம எங்கே எது வரைக்கும் வச்சுருந்தோமோ பொருளுங்க அது வரைக்கும் முழுவுறாங்க. பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட போகிறோம். அண்ணி வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம், கூப்பிடுங்க தீதி. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் மீன் குழம்பு. ஓகே, பாய். ரொம்ப பசிக்குதுங்க, சாப்பிட்றேங்க. என்னுடைய சாப்பாடு நான் டயட்டில் இருக்கிறதுனால இது எனக்கு சாப்பாடு மட்டும் கம்மியாக எடுத்துருக்கேன். பாருங்கள், சாப்பிட்டு காட்டுறோம். சூப்பர். ஐயோ, சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.